வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ட்ராமல்லிகா. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். குரு பகவான் கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி இருக்கிறார். குணமிகு வியாழ குரு பகவானை மனமுள வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ குருபர நேசா கிரக தோஷமின்றி கடாசித்தருள்வாய். ரிஷபராசிக்காரர்களுக்கு 8-11க்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் இதுவரை உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்தில் பயணம் செய்து வந்தார். தற்போது உங்களுடைய ராசிக்கு ஜென்ம குருவாக வந்து அமர்ந்திருக்கிறார். ஜென்ம குரு அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமர் ஜாதகத்துல ஜென்மத்துல குரு வந்த போதுதான் அவர் வந்து வனவாசம் போனார் அப்படின்னு சொல்லி அதை கேட்டு கேட்டு மக்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஐயோ நமக்கு ஜென்ம குரு அப்படின்னு சொல்லிட்டு அதிக பயத்துலதான் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஜென்ம குரு அப்படிங்கறது அந்த மாதிரி கெட்டதெல்லாம் செய்யாது. அவர் ஜாதகத்துல வனவாசம் போனார் அப்படின்னா அதற்கு இன்னும் பல காரணங்கள் இருக்கும். அந்த ஜென்மத்துல குரு வந்தது மட்டும் காரணம் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருக்கும் அந்த நிலை ஏற்படாது. அதனால ஜென்ம குரு அப்படிங்கறத நினைச்சு யாரும் பயப்பட வேணாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தன்னுடைய ராசியில் அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வையாக ராசிக்கு 5வது இடத்தையும், 7வது பார்வையாக ராசிக்கு 7வது இடத்தையும், 9வது பார்வையாக ராசிக்கு 9வது இடத்தையும் பார்வை செய்கிறார். இதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான நற்பலன்களை வழங்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. எட்டு 11க்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் உங்களுடைய ராசியில வந்து அமர்ந்திருக்கிறாரு. இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள்லாம் இருக்கு அப்படின்னா இனிமேல் வந்து அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளா வந்து முடிவடையும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும். ஏன்னா உடல் எடையில வந்து ஒரு மாற்றம் வந்து அதிகரிக்கும். உடல் எடை வந்து கூடும். கொஞ்சம் வந்து நீங்க உணவு விஷயத்துல ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும். கொழுப்பு சார்ந்த உணவுகளை வந்து எடுத்துக்க கூடாது. நேரத்துக்கு சரியா சாப்பிடணும். ரொம்ப வந்து உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. நல்லா வந்து அப்படியே முகம்லாம் ஒரு தேஜஸ், உடம்புலயே வந்து ஒரு தேஜஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றம் இந்த ஒரு வருஷத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நல்ல சைனா இருப்பீங்க. ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவரு பொன்னன். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஒரு வருஷத்துல ரொம்ப சைனாவும் உங்களுடைய தோட்டத்திலேயே ஒரு மாற்றம், ஒரு ஆன்மீக தோற்றம் அப்படிங்கிறது இருக்கும். நல்லா இது வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பேன், நான் அப்படி இருப்பேன் எப்படி இருப்பேன்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடா இருப்பீங்க. உங்களுடைய தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தனம் வச்சுக்கிறது, எப்பவும் கோவிலுக்கு போறது, பெரியவர்களை கண்டா திடீர்னு மதிக்கிறது, இந்த மாதிரியான குணங்களோட இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்க நடந்துக்குவீங்க. குரு பகவான் அமர்ந்த இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு நல்ல பலம் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா, அது வந்து மகா வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சிறப்பு பார்வையான 5, 7, 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயம். அந்த வகையில இந்த வருஷம் வந்து ரிஷபராசிக்காரர்கள் இது வரைக்கும் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் நிச்சயம் குழந்தை உண்டு. உங்களுடைய வாரிசை நீங்க இந்த வருஷம் வந்து கண்ணுல பார்க்க போறீங்க. இது வரைக்கும் குழந்தைக்காக நீங்க மருத்துவம் பார்த்துட்டு இருந்துட்டு கூட உங்களுக்கு எதுவும் பயன் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இனிமேல் போய் நீங்க மருத்துவ முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கை கொடுக்குங்க. நிச்சயமா உங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, குழந்தைகள் இது வரைக்கும் உங்களுடைய சொல் பேச்ச கேட்கல, உங்களை மதிக்கல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் வந்து நீங்க சொல்றத கேட்டு குழந்தைங்க நடந்துக்குவாங்க. அடுத்தது பூர்வீகத்துல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கு, சொத்து பத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் இனிமேல் வந்து உங்களுக்கு தீர்ந்துடும். பூர்வீக சொத்து உங்களுக்கு கையில கிடைக்கும். பூர்வீகத்துல நீங்க போய் குடி இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இனிமேல் ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. குலதெய்வ கோவிலுக்கு பெரியோர்கள் எல்லாம், வீட்டுல இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு நீங்க எல்லாருமே போயிட்டு வருவீங்க. ரொம்ப வந்து மகிழ்ச்சியா இருப்பீங்க. 5வது இடத்த குரு பாக்குறாரு இல்லைங்களா, அதனால கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு அடிக்கடி சுற்றுப்பயணம். பொதுவா வந்து சுற்றுலா அப்படின்னா நம்ம வந்து இந்த பொழுதுபோக்கக்கூடிய இடங்களுக்கு தான் போய் வருவோம். இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆன்மீகத்துக்காக நிறைய சுற்றுலாவெல்லாம் போயிட்டு வருவீங்க.
அடுத்தது 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இது வரைக்கும் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இனி உங்களுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை எடுத்தாங்க அப்படின்னாலே சுபமா அது முடிவடையும். சரிங்களா? பிரச்சனை இல்லாத நீங்க திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு இப்ப முயற்சி எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சிறப்பா திருமணம் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிடும். பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தால நடக்கும். காதல் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பெரியோர்களுடைய அனுமதி, பெற்றோர்களுடைய அனுமதியோட திருமணம் கைகூடி வரும். சரிங்களா? திருமண முயற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீட்டுல பாத்தீங்கன்னா வளகாப்பு நடக்கிறது, அடுத்தது கிரகப்பிரவேசம் நடக்கிறது, அடுத்தது கல்யாணம் நடக்கிறது, இது போல மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு நடந்து ஏறும். அதே மாதிரி பெரிய நட்பு வட்டாரங்கள் கிடைக்கும். பெரிய அப்படின்னா நல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பு மரியாதை மிக்க நபர்களுடைய நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய நட்பு வட்டாரங்கள் கிடைக்கும். இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஏதாச்சும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா இனிமேல் அதெல்லாம் நீங்கி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி தம்பதிகளும் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷ காலத்துல தம்பதிகள் ஒன்னா சேர்ந்து வாழ்வீங்க. பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியோர்கள் போய் பேச்சுவார்த்தை இப்ப நடத்துங்க. அந்த கணவன் மனைவியும் ஒற்றுமையா சேர்ந்து வாழ்வாங்க. பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்குள்ளார அந்யோன்யம் அதிகரித்து ஒற்றுமையாக வாழ்வார்கள். கணவன் மனைவிக்குள்ளாரையுமே நல்ல அந்யோன்யம் நெருக்கம் இதெல்லாம் ஏற்படும். அதே போல முதல் குழந்தை இருக்கு, 2வது குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிறோம், அது எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் 2வது குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது குரு பகவான் ராசிக்கு 9வது இடத்தை பார்க்கிறார். 9வது இடம் அப்படின்னாலே தந்தை. அப்புறம் பாத்தீங்கன்னா நீண்ட தூர பிரயாணம். அப்ப ரிஷபராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா தந்தையுடைய ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக பயணத்துக்கு நீண்ட தூரம் போயிட்டு வருவீங்க. காசி, அப்புறம் ராமேஸ்வரம், இந்த மாதிரி நீண்ட தூர பிரயாணங்களுக்காக ஆன்மீக யாத்திரை போயிட்டு வருவீங்க. சரிங்களா? ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருப்பீங்க போகலான்ட்டு போக முடியல அப்படின்னா இந்த வருடம் உங்களுடைய ஆசை கனவுகள் நிச்சயம் நிறைவேறும். அதே மாதிரி வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவங்க வெளிநாடு போலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். நிச்சயமா நீங்க இந்த வருஷம் வெளிநாடு போலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 2வது திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவர்கள், ஃபர்ஸ்ட் திருமணம் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 2வது திருமணம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் 2வது திருமணம் சிறப்பாக நடைபெறும். அதே போல உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு போய் படிக்கலாம். அடுத்தது நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகள் அல்லது முதலாளிகள்லாம் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமா கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். வெளியூர்ல போய் தங்கலாமா, இடமாற்றம் கிடைக்குமா அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம குரு அப்படின்னு நினைச்சு பயப்பட வேணாம். தசாபுக்தி உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா எதை பத்தியுமே நீங்க பயப்பட தேவை கிடையாதுங்க. குரு பகவான் நமக்கு நல்லது செய்ய மாட்டாரு அப்படின்லாம் நினைக்க தேவையில்லை. எல்லா கிரகமுமே எல்லாருக்கும் நன்மையும் செய்யாது, எல்லாருக்கும் தீமையும் செய்யாது. அப்படிங்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கெட்டவரா இருந்தாலும் நல்லதை செய்வார். கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் மென்மை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த வகையில ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 8-11க்கு ஆதிபத்தியம், 8க்கு ஆதிபத்தியம் பெற்றாலும் 11க்கு ஆதிபத்தியம் பெற்றவரும் அவர் தான். அப்போ உங்களுடைய அபிலாசைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். அதனால உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்க வேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களையும் நிச்சயமா குரு பகவான் கொடுப்பாருங்க. அதுக்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்துல தசாபுக்தி நல்லா இருக்கணும். சரிங்களா? தசாபுக்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா குரு பகவான் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. உங்களுடைய அனைத்து நல்ல விஷயங்களும் கண்டிப்பா நடந்தேறும். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வீட்டுல நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்தும் கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடு போவீங்க. புத்திரபாக்கியம் உண்டு. குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வீங்க. பெரியார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லாமே சிறப்பா இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. உணவு விஷயத்துல கட்டுப்பாடு தேவைங்க. ஃபாஸ்ட் ஃபுட் உணவு இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. அதாவது செரிக்காது, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இதெல்லாம் ஏற்பட்டுரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்படிங்கிறதுனால ரிஷபராசிக்காரர்கள் நேரத்துக்கு உணவு எடுத்துக்கணும். இந்த மாதிரி செரிக்காத உணவுகளை எடுத்துக்க கூடாது. கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளை தவிர்த்துட்டு வந்துருங்க. சரிங்களா? உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி இந்த கூட்டு தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருனாச்சும் உங்களை தேடி வருவாங்க.
உங்க ஜாதகத்துல தசாபுக்தி ஜாதகமா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்க கூட்டு தொழில் செய்யலாம். இல்ல அப்படின்னா அதை வந்து தவிர்த்து வந்துருங்க. இதுக்கு வந்து நீங்க உங்களுடைய ஜாதகத்தை கூட்டு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாராவது ஜோதிடர்கிட்ட காட்டி ஆலோசனை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க. யாராச்சும் கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் இறங்கிடாதீங்க. சரிங்களா? உங்களுடைய ஜனன ஜாதகத்துல தசாபுக்தி சிறப்பா இருந்துச்சு அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சிறந்த நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ரிஷபராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி மஞ்சள் கலர் வஸ்திரம் வாங்கி கொடுத்து அதையும் சாத்தி முல்லைப்பூ சாத்தி நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. நெய் தீபத்தை கடையில வாங்காதீங்க. அது வந்து டால்டா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெய் வந்து நம்ம கடையில வாங்கிட்டு போய் நீங்களா தீபம் போடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி நெய் தீபம் போட்டு வாரம் வியாழக்கிழமை நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வழிபாடு செய்துட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறந்த நற்பலன்களையே கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. உங்களுக்கு நாங்கள் பதில் தர காத்திருக்கிறோம். ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது ரிஷபராசிக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஜோதிட உலகம் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்க் டச் பண்ணிட்டு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை அனைவரும் ஜோதிட உலகம் சேனலில் எங்களோடு இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி.